ஒவ்வொரு நாளுமே வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று சொல்லி முதல் அடியை எடுத்து வை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இது உனக்கான கடைசி கட்டம். இன்று இந்த கந்தன் என்னுடைய நெற்றி பொட்டை நீ தொட்டது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கான ஒரு விஷயத்தை நீ உன் கைகளில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். வேண்டாம் என்று ஒருபொழுதும் என் பிள்ளையினால் சொல்லிவிட முடியாது. என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தை எதிர்நோக்கி நடக்க தொடங்கிவிட்டது. உன் மனது எல்லா விஷயங்களையுமே பெறுவதற்கு தயாராகிவிட்டது. உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டாலும் அதற்கான நல்ல பதில் கிடைத்து கொண்டிருக்கின்றதல்லவா? கந்தனிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்று துணிந்து விட்டாய். நாம் பயந்ததும் போதும், தயக்கம் காட்டியதும் போதும், இனி நமக்கானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்துவிட்டது. துணிந்து எதையும் பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டது எல்லாம் போக, நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் பெறப்போகிறோம் என்கின்ற சந்தோஷம் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது. அதுவே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றம்தான். என் குழந்தை, எல்லா விஷயங்களையுமே நாம் பயத்தோடு எதிர்நோக்கும் பொழுது உன் எதிரில் இருந்தவர்கள் உன்னை மேலும் பயம் காட்டினார்கள். எப்பொழுது இதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் நடந்தால் நடக்கட்டும், கிடைத்தால் கிடைக்கட்டும் என்கின்ற மனநிலை போக்குக்கு நீ வந்தாயோ, அப்பொழுதுதான் இவர்களுக்கு உன்னிடத்தில் பேசுவதற்கே தயக்கம் வந்தது. இதுதானே உண்மை. நீ பயப்படும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் மேலும் உன்னை காயப்படுத்த நினைத்தார்கள். நீ தைரியமாக இருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் உன்னிடத்தில் பேசுவதற்கே பயந்து ஒதுங்கிவிட்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, இதையெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கு பின்னால் இந்த மனிதர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிவிடு. எப்பொழுதுமே கந்தனின் அருள் ஒருவரை வாழ்க்கையில் நினைத்திராத அளவிற்கு உச்சத்திற்கு அழைத்து செல்லும். ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த கந்தன் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யும் பட்சத்தில், இந்த கந்தனின் மனதிற்கு எதிராக இருக்கும் பட்சத்தில், அப்பொழுதும் இந்த கந்தனிடத்திலிருந்து அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த கந்தன் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பான். கேட்கும் பொழுது நல்ல பிள்ளை போல கேட்டுவிட்டு கொடுத்து விட்ட பிறகு உண்மையான குணத்தை காட்டுவாயானால் அப்பொழுதும் கொடுத்ததை இந்த கந்தனால் மீண்டும் எடுத்து கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய மனநிலைக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் நடக்கும். நான் தர வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கும். மீறி அதிகமாகவும் உன்னால் பெற்றுவிட முடியாது, குறைவாகவும் நீ பெற்றுவிட முடியாது. கந்தனிடம் ஒரு வார்த்தையை நீ கேட்கிறாய் என்றாலே உடனடியாக உன் மனதிற்குள் அதை பதிய வைத்துக்கொள். ஏனென்றால் ஒருபொழுதும் இந்த கந்தன் நான் வாக்கு மீற மாட்டேன். உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு அதை ஒருபொழுதும் இல்லை என்று நான் மறுக்க மாட்டேன். எந்த நிலையிலும் இருந்தும் உன் வெற்றியை உறுதி செய்ய உன் அப்பன் நான் ஓடோடி வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து உன் வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொடுக்கும். பல நன்மைகளை
தேடி தேடி இனி நீ அலைய வேண்டிய அவசியமில்லை. நீ சரியான பாதையில் சரியான விஷயங்களை தைரியமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றி தானாக உன்னை தேடி வந்துவிடும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தோற்றுவிட மாட்டாய். தோல்விகள் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சந்தோஷங்கள் எல்லாம் என்னவென்று உன் அப்பன் எனக்கு தெரியும். இந்த தோல்வியினால் நீ பட்ட கஷ்டங்களும் இந்த தோல்வியினால் நீ அனுபவித்த வேதனைகளும் என்னவென்று உன் அப்பனுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் இந்த தோல்வியை கண்டு நீ சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் தோல்விதான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து வந்திருக்கிறதல்லவா, மேலும் மேலும் உன்னை மெருகேற்றி இருக்கின்றதல்லவா. நாம் இப்படியே இருக்கக்கூடாது, அடுத்ததை நோக்கி ஏதாவது செய்ய வேண்டும், இந்த நிலையிலிருந்து எல்லா மாற்றங்களையும் பெற வேண்டும் என்று உனக்கு இந்த தோல்விதானே கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை, இதிலிருந்து நீ பெற்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நீ இந்த தோல்விகளை நிச்சயமாக பெருமையாகத்தான் எண்ண வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் அத்தனை முயற்சிகளையும் செய்து எங்கேயும் சோர்ந்திருக்காமல் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான் தோல்விகளை சந்தித்தாயே தவிர ஒருபொழுதும் என் பிள்ளை முயற்சிகளை செய்யாமல் தோல்வி பெறவில்லை. அதனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இரு. நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது. நீ எதிர்பார்த்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என்றென்றும் மனமகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். என் பிள்ளையே, உன் மனது எதையெல்லாம் எதிர்பார்த்து செய்ய தொடங்குகின்றதோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒட்டு மொத்தமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த நேரத்தில் நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடச் செய்து தான் செய்வாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் என் குழந்தையை, கிடைப்பதை எல்லாம் வைத்து அனுபவிக்க கற்றுக்கொண்டாலே போதும். மேலும் மேலும் எதன் மீதும் அதிகமாக ஆசை வந்து விடாது. ஆசைப்பட்டால் அதை அடைய வேண்டும் என்று எண்ணுவதை விடவும் நமக்கு கிடைத்ததை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு விடியலிலும் உனக்கானது என்னவென்று நல்லபடியாக யோசித்து கொண்டு அந்த நாளை நல்லபடியாக நிச்சயமாக நீ தொடங்குவாயானால் இரவுக்குள் உன் கைகளில் ஒன்று கிடைப்பது உறுதி. அதை உன் அப்பன் நான் தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய முயற்சியால் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய திறமையால் நிச்சயமாக உன்னால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் என் குழந்தையே, நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துவிடும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை மட்டும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நடந்து முடிந்தது எல்லாம் நன்மைக்குத்தான். நடந்து கொண்டிருப்பதும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இனி நடக்கப் போவதும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை புரிந்து கொள். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் கந்தன் நிச்சயமாக உனக்கு தலையசைப்பான். அது நியாயமாக இருக்கும் பொழுது. நியாயமில்லாத எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆசைப்படாதே. உன்னுடைய மனசாட்சியிடம் அது என்னவென்று கேட்டுப்பார். அது உனக்கு நிச்சயமாக பதில் சொல்லும். நீ கேட்பது சரியா தவறா என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு நல்லதற்கும் உனக்கு இந்த கந்தனிடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன் பயணத்தை சரியாக தொடங்கிவிடு. நல்லது நடக்கும் என்பது இந்த கந்தன் வாக்கு. அதனை நம்புவதும் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்வதும் உன்னுடைய விருப்பம். தருவதை தரமாக தர வந்திருக்கின்றேன். பெறுவதை மனதோடு பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் என்றென்றும் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும்.
உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய மனதும் ஒருநிலைப்பட்டால் கந்தன் சொல்வது என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.